ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கோசாவசிந்திய மகிமா கிட்டிருத்திதோ மே, கோசாவசிந்திய மகிமா கிட்டிருத்திதோ மே, நாசாபுட்டாத் கிமு பவேத் ஜிதஸ்ய மாயா, நாசாபுட்டாத் கிமு பவேத் ஜிதஸ்ய மாயா, இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ, இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ, சத்யோ பவன் கில ஜகர்ச்சித கோரகோரம், சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோரகோரம். கோசாவசிந்திய மகிமா கிட்டிருத்திதோ மே, நாசாபுட்டாத் கிமு பவேத் ஜிதஸ்ய மாயா, கோசாவசிந்திய மகிமா கிட்டிருத்திதோ மே, நாசாபுட்டாத் கிமு பவேத் ஜிதஸ்ய மாயா, இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ, சத்யோ பவன் கில ஜகர்ச்சித கோரகோரம், இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ, சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோரகோரம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கோசௌ கிட்டிகி, கிட்டிகின பன்றி. இந்த பன்றி யாராக இருக்கும்? உத்திதக மே நாசாபுட்டாத், எனது நாசித்வாரங்களிலிருந்து வெளிவந்தது. அச்சிந்திய மகிமா, சிந்தனைக்கு எட்டாத மகிமை உடையதாக இருக்கிறது. கோசௌ கிட்டிகி, அப்படி இருக்கிற இந்த பன்றி யாராக இருக்கும்? அஜிதஸ்ய மாயா பவேத் கிமு, அஜிதரான, யாராலும் வெல்லப்பட முடியாதவரான ஹரியோட மாயையாக இருக்குமோ? கிமு இருக்குமோ? இத்தம் இவ்வாறு, தாத்தரி பிரம்மா, விசிந்தயதி என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார். அப்போதே சத்யக சட்டென்று சைலமாத்திர பவன், அவர் அப்படியே அந்த க்ஷணத்திலேயே மலை அளவு உடையவராகி, கோரகோரம் மிகவும் பயங்கரமாக, ஜிகர்ஜித கில கர்ஜனை செய்தீர்கள் அல்லவா. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா போன ஸ்லோகத்தில், அந்த மாதிரி அவர் கேட்குறார், நீங்கள் அப்படி கர்ஜனை செய்தீர்கள் அல்லவா என்று குருவாயூரப்பனை ஸ்ரீ பட்டதிரிகள் கேட்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கோசாவசிந்திய மகிமா கிட்டிருத்திதோ மே, நாசாபுட்டாத் கிமு பவேத் ஜிதஸ்ய மாயா, இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ, சத்யோ பவன் கில ஜகர்ச்சித கோரகோரம். வராகப் பெருமானுடைய உருவத்தை பற்றிய வர்ணனை தான் இந்த ஸ்லோகத்திலையும் தொடர்ந்து வருகிறது. என்னோட மூக்கிலிருந்து வந்தது, ஆனால் மாயப்பன்றியாக இருக்கே, யானை அளவு வளர்ந்து விட்டதே, இது யாராக இருக்கும்? யாராலும் வெல்ல முடியாத ஸ்ரீஹரியின் மாயையாக இருக்குமோ என்று பிரம்மா சிந்தித்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று மலை அளவு வளர்ந்து விட்டது. உலகத்தில் மிக வேகமானதுன்னு நம்ம எதை சொல்லுவோம்? மனசில் உண்டாகிற எண்ணங்களோட வேகம் இல்லையா? அந்த சிந்தனை எண்ணங்களின் வேகத்தை விட வேகமாக யானை அளவு இருந்த வராகர் மலை அளவு வளர்ந்து விட்டாராம். வராகரோட உன்னத தன்மைகளை தேவர்கள் முனிவர்கள்லாம் தங்கள் துதிகளில் போற்றுகிறார்கள். அந்த பிரார்த்தனைகளில் என்ன சொல்லியிருக்குன்னா, அனைத்திலும் உயர்ந்த பிரம்மலோகம் தொடங்கி பகவான் வராகரின் உடல் வளர்ந்து கொண்டே போய் வானம் முழுவதும் வியாபித்திருந்தது அப்படின்னெல்லாம் சொல்கிறா. ஸோ நிச்சயமாக வராகர் அளவில் மிகப்பெரியவர். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட மகாவராகோ கோவிந்த சுஷேன
கனகாங்கதி என்று சொல்கிறது. நாச்சியார் திருமொழியில் நாச்சியார் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் என்கிற வரிகளில் பாசி படர்ந்து கிடந்த பூமி பிராட்டிக்காக அழுக்கேறிய உடலில் நீர் ஒழுக வராக வடிவு கொண்ட தேஜசை உடைய பெருமாள். இங்கு வரும் மானமில்லா பன்றி அப்படிங்கிறது வெட்கமில்லாத வராகர் என்ற அர்த்தமில்லை. தமிழில் மானம் என்றால் அளவு என்று பொருள். அளவில்லாத மிகப்பெரிய என்று அர்த்தம். அப்படி வராகர் ஏன் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னா அவ்வளவு கருணையை பொழிபவராக இருக்கிறாராம். இறக்கும் தருவாயில் என்னை நினைப்பவன் என்னையே வந்து அடைகிறான் என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். அது நிச்சயம் முடியுமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வராகர் உடலும் மலமும் நன்றாக இருக்கும் காலத்தில் யார் என்னை பக்தியுடன் நினைத்து வழிபடுகிறானோ அவன் இறக்கும் சமயத்தில் நான் அவனை நினைத்து அவனுக்கு நற்கதி அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா.